அழகு எல்லாம் அவள் இவளது ஸ்டைலா சந்தன வேலா இவள் மன்மத புயலா அடடா பூவின் மாநாடா ஓ அழகுக்கு இவள் தான் தாய் நாடா. என்ன கலெக்டர் மேடம் ஹாப்பி தானே? ஆமாம் சிவா, இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். கோச்சிங் சென்டரில் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஆனால் ஏதோ இப்போவே எனக்கு கலெக்டர் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அப்படியே வானத்தில் பறக்கிற மாதிரி இருக்குடா. ஏ கலெக்டர், இதெல்லாம் உனக்கே ரொம்ப ஓவரா தெரியல? இதெல்லாம் ஓவர் தான், இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதனால தான் சொன்னேன். கோச்சிங் சென்டரில் எப்படியோ ஜாயின் பண்ணியாச்சு. இனிமேட்டு எக்ஸாமில் எப்படியாச்சும் பாஸ் பண்ணி கலெக்டர் ஆகணும். அதுதான் என்னோட நோக்கமே. மேடம் கலெக்டர் ஆனதுக்கப்புறம் காரில் தான் போவீங்க, பைக்லலாம் வரமாட்டீங்க அப்படி தானே? ஏய் ஏன்டா அப்படியே போகிற போக்கில் கலாய்க்கிற பத்தியா? சரி சரி, சும்மா தான் சொன்னேன். இப்போவும் சொல்கிறேன், கலெக்டர் ஆனதுக்கப்புறம் என்ன மறந்துடக்கூடாது. டேய் ஏன்டா இப்படிலாம் பேசுகிற? உன்னை போயிட்டு நான் மறப்பானா? நீ எனக்கு எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்க. ரொம்ப தேங்க்ஸ்டா சிவா, உன்னால தான்டா எல்லாமே. ஐயோ ஏண்டி ஆரம்பிச்சிட்டியா? தேங்க்ஸ் சொல்லியே என்ன சாவடிச்சிருவேன். மகா, எனக்கு லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்கு. நம்ம வேணா ஒரு ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் போகலாமா? ஓகே சிவா, எனக்கும் கொஞ்சம் பசிக்கிற மாதிரி தான் இருக்குது. நானே உங்ககிட்ட கேட்கணும் தான்டா இருந்தேன். ஐ சூப்பரு, பரவாயில்ல, நம்ம கேட்டவனும் ஓகே சொல்லிட்டா. மகா, இன்னும் 2 கிலோமீட்டரில் ஒரு ஹோட்டல் வரும், அங்கே பிரியாணி செம்மையாக இருக்கும். வா நம்ம அங்கே போயிட்டு சாப்பிட்லாம். பாரா, எல்லா ஹோட்டலும் தெரிஞ்சு வச்சிருக்க போலையே. மகா, அதெல்லாம் எல்லா ஏரியாலையும் என்னென்ன ஹோட்டலில் எந்தெந்த ஃபுட்டு செம்மையாக இருக்கும்னு எல்லாமே தெரியும்டி. பாரா. மகா, நான் ஒன்று சொன்னால் கோச்சிக்க மாட்டேன்ல? என்ன என்ன சொல்ல போற? கோச்சிக்காத மாதிரி எதுவும் சொன்னா கோச்சிக்க மாட்டேன். மகா, இன்னைக்கு இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்கடி. அப்போ இன்னைக்கு மட்டும்தான் அழகா இருக்கனா என்ன? மற்ற நாள்லாம் அப்போ கேவலமா இருக்குன்னு சொல்ல வரியா? அடியே, ஏன்டி இப்படி ஏடா கூடமாவே பேசிட்டு இருக்க? மற்ற நாளும் அழகா தான் இருப்ப, ஆனா இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அழகா இருக்குன்னு சொல்ல வந்தேன். சரி சரி, ஒழுங்கா ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டு. ச்சே, தேவையில்லாம மெயின் ரோட்லோடையே கூட்டு வந்துட்டேன். ஏதாச்சும் சந்து பந்துக்குள்ள போனாதானே கொஞ்சம் ஸ்பீடு பிரேக்லாம் வரும். அப்பப்போ என் டார்லிங் என் மேல வந்து இடிக்கும். என்னடா இது நேராவே போயிட்டு இருக்கு. சிவா, இப்ப ஏதாச்சும் சொன்னியா என்ன? மகா, அது ஒன்றும் இல்லை மகா, இந்த சைடு ரோடு நல்லா இருக்குல்ல, அதை தான் சொன்னேன். சரி சரி, ஒழுங்கா நல்ல ரோட்லயே பார்த்து ஓட்டு. நீயும் நானும் சேர்ந்தே செல்லும் நேரமே, நீலம் கூட வானில் இல்லை எங்கும் வெள்ளை மேகமே, போக போக ஏனோ நீளும் தூரமே, மேகம் வந்து போகும் போக்கில் தூர கொஞ்சம் தூரமே, நச்சம் ஆசை மகா. என்னடா மகா, என்ன உனக்கு பிடிக்குமாடி? டேய் என்னடா ஒழுங்கா ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுறா. சொல்லு மகா, என்ன உனக்கு பிடிக்குமா? சிவா, ஒழுங்கா ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுன்னு சொன்னேன். ப்ளீஸ் டி சொல்லுடி, என்ன உனக்கு பிடிக்குமா இல்லையா? ப்ளீஸ் அதுக்கு மட்டும் பதில் சொல்லுடி. சிவா, ஃப்ரண்ட்ல லாரி வருதுடா. சிவா, ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? இப்படிலாம் ஆகும் நான் நினைச்சு கூட பார்க்கலையே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சிவா, உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுடா. தலையில வேற ரொம்ப அடிபட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஐயோ, எல்லாமே என்னாலதான். டாக்டர், சிவா இப்போ எப்படி இருக்காங்க? நான் உங்களை பார்க்கலாமா? சாரிம்மா, பேஷண்ட் கொஞ்சம் கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல தான் இருக்கிறாங்க. பல்ஸ் ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க. என்ன டாக்டர் சொல்றீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாதீங்கம்மா, வெயிட் பண்ணி பார்க்கலாம். டாக்டர், நான் இப்போ சிவாவை பார்க்கலாமா? இப்போ வேண்டாம், பல்ஸ் ரேட் நார்மல் ஆனதுக்கப்புறம் நீங்கள் போய் பாருங்க. ப்ளீஸ் டாக்டர், நான் ஒரே ஒரு டைம் மட்டும் சிவாவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ப்ளீஸ் டாக்டர். சரி ஓகேம்மா, பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். என்ன டாக்டர் இப்படிலாம் சொல்லிட்டு போகிறாங்க?
சிவா உனக்கு ஒன்றும் ஆகாதுடா. சக்தி நான் கால் பண்ணி ஃபர்ஸ்ட் சிவாக்கு இந்த மாதிரி ஆனதை சொல்லணும். ஹலோ சக்தி அண்ணா. ஹலோ மகா, என்னாச்சுமா? ஏமா அழுதுட்டு இருக்க? சக்தி அண்ணா, எக்மூர்ல இருக்க ஜிஹெச் கொஞ்சம் சீக்கிரம் வாங்கண்ணா. மகா, ஜிஹெச்க்கு வரணுமா? என்னாச்சுமா? ஐயோ ப்ளீஸ் நான் எதுவும் கேட்காதீங்க, சீக்கிரம் வாங்கண்ணா. மகா நீ அழுகாத, நான் இந்த வரேன் அழுகாத. ஐயோ கொஞ்சம் சீக்கிரம் வாங்கண்ணா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மகா பயப்படாத, இந்த நான் கிளம்பிட்டேன். யாருக்கு என்னாச்சு? சிவாக்கு தலையில அடிபட்டுருச்சுண்ணா. மகா என்ன சொல்ற? சீக்கிரம் வாங்கண்ணா, நானும் சிவாவும் பைக்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுண்ணா. மகா நீ அழுகாத, நான் வந்துட்டு தான் இருக்கேன், நீ அழுகாத. சரிங்கண்ணா. சிவா உன்னை நான் இந்த நிலைமையில எடா பார்க்கணும். ஐயோ கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது? இந்த நிலைமையில என் சிவாவை என்னால பார்க்க முடியலையே. சிவா ப்ளீஸ் எழுந்துடா, உன் மகா வந்திருக்கேன். நீ இன்னும் கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல தான் இருக்கிறேன்னு டாக்டர்லாம் சொல்றாங்கடா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா, பல்ஸ் ரேட் வேற ரொம்ப லோவா இருக்குன்னு சொல்றாங்கடா. எழுந்துடா ப்ளீஸ், என்ன இப்படிலாம் அழ வைக்காதடா. ஐயோ எல்லாம் ஏன் தப்பு தான்டா, என்னாலதான் உனக்கு இப்படிலாம் ஆயிடுச்சு. எனக்கு ஹெல்ப் பண்ண வர போய் தானடா உனக்கு இப்படி ஒரு நிலைமை. சிவா உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுடா சிவா, ப்ளீஸ் எழுந்துடா, என்ன பாருடா, என்கிட்ட பேசுடா. சிவா உன் மகா வந்திருக்கேன்டா, ப்ளீஸ் என்ன பாருடா. சிவா நீ என்கிட்ட கேட்டல என்ன உனக்கு பிடிக்குமான்னு. எனக்கு உன்னை மட்டும்தான்டா ரொம்ப பிடிக்கும். எனக்கே தெரியாம நீ என் மனசுக்குள்ள வந்துட்டடா. எனக்கு நீனா ரொம்ப பிடிக்கும்டா. ஆனா நான் இருக்க சிச்சுவேஷனுக்கு இப்ப இதெல்லாம் வேணாம் தான்டா உன்னை பிடிக்காத மாதிரியே இருந்தேன். ஆனா நானும் உன்னை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன்டா. ப்ளீஸ் எனக்காக எழுந்து வாடா, எனக்கு நீ வேணும்டா சிவா. உன்னை இந்த நிலைமையில பார்க்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. ஐ லவ் யூடா சிவா, நானும் உன்னை காதலிக்கிறேன்டா. சிவா உன் மகன் உன் பக்கத்திலே இருக்கேன்டா, ப்ளீஸ் என்ன பாருடா. உன்னை சேர்ந்திடவே மீண்டும் பிறந்தேன் அம்மா, நான் ஜன்மம் எடுத்ததே காதலின் விதி அம்மா. உன்னை சேர்ந்திடவே மீண்டும் பிறந்தேன் அம்மா. சிவா உனக்கு பல்ஸ் ரேட் நார்மல் ஆயிடுச்சு நினைக்கிறேன்டா, உனக்கு எதுவும் ஆகாதுடா. எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு, என் சிவாக்கு எதுவும் ஆகாது. சிவா நான் போயிட்டு டாக்டர் கூப்பிடுறேன்டா, உனக்கு எதுவும் ஆகாதுடா. டேய் மச்சான், உனக்கு என்னடா ஆச்சு? உன்னை இப்படி பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குடா. டேய் மச்சான், கண்ணை திறந்து பாருடா, கடைசியில என்னைய அழுக வச்சுட்டலடா. டேய் பாருடா, என்ன உன் மச்சான் வந்திருக்கேன்டா. வானன்பா தோள்களில் சாயவா வாழ்ந்திடும் நாளெல்லாம் நான் உன்னை தாங்கவா. டாக்டர், என் மச்சான் இப்போ எப்படி இருக்கான்? பேஷண்ட் இப்போ நல்லா இருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் கண்ணு முடிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் நீங்க போய் பார்க்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ஓகேப்பா, இப்போதைக்கு பேஷண்ட்டை யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அவங்க கண்ணு முடிச்சதுக்கப்புறம் நர்ஸ் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, நீங்க அதுக்கப்புறம் போய் பார்க்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். மகா, இப்போ நீ ஓகே தானம்மா? உனக்கு தலையில எதுவும் பெயின் எதுவும் இல்லையே? நான் ஓகே தானா, நான் நல்லா தான் இருக்கேன். சிவாக்கு தானே ரொம்ப அடிபட்டுடுச்சு. சரி விடுமா மகா, அதான் இப்போ டாக்டர் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல, அது வரை ரொம்ப சந்தோஷமா. சக்தி அண்ணா சிவாவோட அம்மா அப்பா கிட்ட சொல்லணும்ல, சொல்லிட்டீங்களா? ஐயோ இல்லம்மா மகா, தெரிஞ்சா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சிவா முதல்ல கண்ணு முழிக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிக்கலாம். ஓகே சக்தி அண்ணா, என்னால தான் எல்லாமே.
சிவாக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வர்றதுக்கு நான் தான் காரணம். மகா ப்ளீஸ் அழுகாதம்மா, தைரியமா இரு. சரி பாத்துக்கலாம், அதான் இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணு முழிச்சிருவான்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல. ஓகே சக்தி அண்ணா, நானும் அந்த நம்பிக்கையில தான் இருக்கேன். ஐயோ ஐயோ ஐயோ, நான் கொஞ்சம் கொஞ்சமா குருவி சேர்த்த மாதிரி சேர்த்து வச்சிருந்தேனே, அவ்வளவு இப்படி போயிட்டே. என்ன இந்த அத்தை நேரமா கத்துக்கிட்டே இருக்கா? ச்சே, இவ்வளவு முதல்ல வீட்டை விட்டு அடிச்சு துரத்தணும். முதல்ல நம்ம காரியம் முடியட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஒரு நேரம் அமைதியா இருக்குதா? சிச்சி சிச்சி சி, என் நேரமோ ஐயோ நொய்யோன்னுட்டு எல்லாம் போச்சே. ஐயோ போச்சே. என்னாச்சு இந்த அத்தைக்கு? ஏதோ உயிர் போன மாதிரி கத்திட்டு இருக்கு. அத்தை, ஏம்மா பிரீத்தி, எல்லாம் போச்சுமா. ஐயோ அத்தை, என்னாச்சு? ஏதாச்சும் புரியும்படி சொல்லுங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏம்மா பிரீத்தி, நான் கீர்த்திக்காண்டி ஒரு 40 பவுன் நகை சேர்த்து வச்சிருந்தேம்மா, அதுல 10 பவுன் செயினை காணுமா. அத்தை என்ன சொல்றீங்க? 40 பவுன் சேர்த்து வச்சிருந்தீங்களா? ஆமாமா பிரீத்தி, அண்ணாடு வேலைக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமா குருவி சேர்த்த மாதிரி சேர்த்து வச்சிருந்தேம்மா, அந்த நகையில இப்ப 10 பவுன் செயினை காணுமா. அத்தை 10 பவுன் செயினை காணுமா? ஆமாமா பிரீத்தி, நான் எங்கன்னு கேட்பேன், யார்கிட்ட போய் கேட்பேன்? ஐயோ அத்தை என்ன சொல்றீங்க? நான் என்னன்னு சொல்லுவேன், ஏதுன்னு சொல்லுவேன், சேர்த்து வச்ச நகையில 10 பவுன் போயிட்டே. அத்தை ப்ளீஸ் அழுகாதீங்க, முதல்ல எல்லா இடமும் தேடி பாருங்க. முதல்ல எங்க வச்சிருந்தீங்க? அம்மா பிரீத்தி, அந்த பீரோ லாக்கர்ல தாமா வச்சிருந்தேன். 30 பவுன் நகை இருக்குமா, அதுல ஒரு 10 பவுன்ல நல்ல பெரிய செயினுமா, அந்த செயினை மட்டும் காணுமா. எவ எடுத்துட்டு போனான்னு தெரியலையே. அத்தை அப்போ கன்ஃபார்மா தேடிட்டீங்களா? வேற எந்த ஒரு இடத்துலயும் இல்லையா? ஆமாமா பிரீத்தி, நான் நல்லா தேடிட்டேம்மா. நான் மறந்து கூட இப்படி அங்க இங்கன்னு ஒரு பொருளையும் வைக்க மாட்டேம்மா, நல்லா பத்திரமா தாமா வச்சிருப்பேன். ஆஹா, பேசாம அந்த ரியா மேல பழிய போட்டு சண்டையை இழுத்து விட்டுற வேண்டியதுதான். அத்தை நகைய காணோம்னு சொல்றீங்க, யாராச்சும் திருடிட்டு போயிட்டாங்களா என்ன? ஏம்மா பிரீத்தி, நம்ம வீட்டுக்குள்ள வந்து யாருமா மெனக்கெட்டுன்னு வந்து திருட போறா? இத்தனைக்கு பாரு, நான் பீரோவுக்கும் சாவி போட்டு பூட்டி தான் வச்சிருந்தேன், அந்த ரூமையும் பூட்டியே தாமா வச்சிருப்பேன். அத்தை அது வீட்டுக்கு வெளியே இருந்து திருட வந்திருப்பாங்கன்னு சொல்லல, ஒருவேளை வீட்டுக்குள்ளேயே யாராச்சும் திருடி இருந்தா? என்னம்மா சொல்ற பிரீத்தி? அத்தை நான் யாரை சொல்லுவேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். எனக்கு என்னமோ ரியா மேலதான் டவுட்டா இருக்கு. திருடி திருடி அந்த திருட்டு கழுதான் அப்ப திருடி இருப்பா. கொலகாரி கொலை மட்டும் தான் பண்ணுவான்னு பார்த்தேன், இந்த திருட்டு வேலையும் நடந்திருக்கு. என்ன 10 பவுன் சங்கிலிமா, நல்ல கீர்த்திக்கு நல்ல அம்சமா இருக்குன்னு பார்த்து பார்த்து வாங்கினமா, அதான் அந்த ஆள் வாயில போட்டு தொலைஞ்சிட்டாளா. இந்தா போறேன். இவளெல்லாம் இப்படியே விட்டா சரி வராதுமா, என்ன ஏது நல்லா நாக்க புடுங்குற மாதிரி கேட்டாதான் சரி வரும். கொலகாரி கொலகாரி. அத்தை சண்டை எதுவும் போடாதீங்க அத்தை, பொறுமையா கேளுங்க. என்னம்மா பிரீத்தி, அது எப்படி அவட்ட சண்டை போடாம இருக்க முடியும்? சரியான திருடியா இருந்திருக்கா போல. எம்மா பிரீத்தி, நீங்க இரு, வீட்டை பாத்துக்க. நான் அங்க பெய்ய இன்னைக்கு 2ல 1 இன்னைக்கு கேட்காம விட மாட்டேன். எவ்வளவு தைரியம்! என் வீட்டுல இருந்துட்டு என் வீட்டு சோத்தையை திருட்டு என் வீட்டு நகையை திருடி இருக்கா. சரியான திருட்டு கல்யாணம் இருந்திருக்கா. ஐயோ ஆமாத்த, இவங்கள பாத்தீங்களா எவ்வளவு மோசமா எவ்வளவு கேவலமா இருக்காங்கன்னு. ஃபர்ஸ்ட் என்னடானா உங்களை கொலை பண்ண பார்த்தாங்க, 2வது என்னடானா இப்படி கீர்த்திக்கு செஞ்சு வச்சிருக்க நகையெல்லாம் திருடி இருக்காங்க. சீ, ஏன் இவ்வளவு கேவலமா இருக்காங்கன்னே தெரியலத்த. இந்த மாதிரி ஒரு பொண்ணையா நீங்க கிருஷ்ண மாம்சுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க? ஐயோ, எல்லாம் என் தலையெழுத்துமா, எல்லாம் என் தலையெழுத்து. இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு பிள்ளைய நான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் பாரு. சீ, இவளெல்லாம் என் அண்ணன் பொண்ணுன்னு சொல்றதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு. ஆமாத்த, சே ரொம்ப மோசம். என்னதான் உங்க வீட்டுல வளர்த்தாங்களோ தெரியல. ஆமாமா, பிள்ளையா வளர்த்து வச்சிருக்காவ பிள்ளை. சே, என்னத்த சொல்ல, 2 பொட்ட பிள்ளையும் இப்படிதான் அலையும் போல. வேற 3வது பையனை பத்தி வச்சிருக்காவல, சரியான பொறுக்கி. ஒரு நேரம் வீட்டுல இருக்க மாட்டான், அங்க இங்கன்னு சுத்திக்கிட்டு தண்ணிக்கு எல்லா பழக்கமும் இருக்கும் போல. ஒரே பொம்பளை பிள்ளைகள் பின்னாடி தான் சுத்திட்டு இருக்கா. நானும் நிறைய நாள் பாத்திருக்கேன். சீ சீ சீ, என்னத்த சொல்றீங்க? ரொம்ப மோசமா இருப்பாங்க போலயே. சே, இவ்வளவு கேவலமா அந்த குடும்பம் இருக்குன்னு தெரிஞ்சா இந்த குடும்பத்துல போய் நான் பொண்ணு எடுத்துருப்பேனா? சே, நீ இருமா பிரீத்தி, நான் போய் பேசிக்கிறேன் இன்னைக்கு. ஐயோ, இதை நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே, நம்ம நினைக்காததெல்லாம் நடக்குது. இன்னைக்கு இந்த அத்தைக்காரி போய் சண்டை போடணும், அந்த ரியா அப்படியே நாண்டுகிட்டு தூக்கில தொங்கணும். ஆனா ஒன்னுடி ரியா, உனக்கு நேரமே சரியில்லை. சே ரியா, உனக்கு இன்னைக்கு இருக்குடி, எனக்கு இன்னைக்குதான் சந்தோஷமா இருக்கு. ஏ ரியா, வெளியே வாடி. இன்னும் எத்தனை பேர் குடிய கெடுக்கலான்னு வீட்டுல இருந்து யோசிச்சுட்டு இருக்கடி, வெளியே வாடி முதல்ல. ஏ மரகதம், எதுக்கடி இப்ப என் வீட்டுக்குள்ள வந்து கத்திட்டு இருக்க? வெளியே போடி மரியாதையா. ஆமா, எனக்கு இதான ஆசை, இங்க உங்க வீட்டுக்கு வந்து கத்தணும்னு. சீ, உங்க வீட்டு வாசப்படியே மிதிக்க கூடாதுன்னு நினைச்சேன். என் கேரகம் மிதிக்க
கொலகாரியா தான் இருப்பான்னு பார்த்தா சரியான திருட்டு கல்யா உள்ள இருக்கா. இந்த பாரு மரகதம், தங்கச்சின்னு பாக்குறேன், இல்லன்னா நடக்கிறது வேற பாத்துக்க. என் வீட்டுல வந்து என் பொண்ணை நீ என்ன பேசிட்டு இருக்க? ஆ உண்மையை சொன்னா கோபம் நல்லா பொத்துக்கிட்டு தானே வரும். முதல்ல என்ன கொலை பண்ண பார்த்தா இப்போ என் வீட்டுல இருந்து நகையவ திருடி இருக்கா. திருடி மரகதம் வார்த்தை ஆழ்ந்து பேச பாத்துக்க. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? உன் இஷ்டத்துக்கு ஒன்னொன்னா பேசிட்டு இருக்க. என்ன அப்படியே கோவப்படுறீங்க? இந்த மாதிரி ஒரு பொண்ணை பெத்து வளர்த்து வச்சிருக்கீங்க. அதுக்கு நீங்க தான் அசிங்கப்படணும். ஏய் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசுன வாயை உடைச்சிருவேன் பாத்துக்க. உடைப்பிய நல்லா உடைப்பிய. என்ன உங்க பொண்ணு என் வீட்டுல இருந்து நகையெல்லாம் திருடிட்டு வான்னு அங்க சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்களா என்ன? என் பிள்ளைக்குன்னு நான் ஆசாசியா கொஞ்சம் கொஞ்சமா நான் நகை சேர்த்து வச்சா அதுல இருந்து 10 பவுன் திருடிட்டு வந்திருக்கா. சரின்னு திருட்டு கல்யா இருந்திருக்கா. ஏ மரகதம், நீ சும்மா பிரச்சனை பண்ணணும்னு இங்க வந்து நிக்காத பத்துக்க. என் பொண்ணு இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டா. ஆமா ஆமா ஆமா, உலகத்திலேயே இல்லாத பொண்ணு எல்லா அயோக்கியத்தனமும் இவ மட்டும்தான் பண்றா. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க பொண்ணுக்கு நல்லதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்தியலா, இல்லனா இந்த மாதிரி எவளையாச்சும் கொலை பண்ணிட்டு வா எங்கேயாச்சும் போய் திருடிட்டு வான்னு சொல்லி கொடுத்து வளர்த்தியலா? ஏய் வாய மூடி. இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசுனே பொண்ணு கூட பார்க்க மாட்டேன். அப்படியே கழுத்தை நெரிச்சு கொன்றுவேன். எம்மா என்ன நீ அவிய கடைக்கு நல்லா சேர்ந்துக்கிட்ட போல. என்ன அவியலுக்கு சப்போர்ட் பண்ணாதான் உன் மகன் உனக்கு சுவாறு போடுவேன்னு சொன்னானோ அதான் அங்க சேர்ந்துக்கிட்டா. என்ன இந்த மாதிரி கேவலமான புத்திலாம் உனக்கு தாண்டி, எங்களுக்கு இல்ல. இந்த பாருங்க, நான் உங்க யார்கிட்டயும் பேச வரல. அவளை கூப்பிடுங்க. ஏரியா வெளியே வாடி. இந்த பாருங்க, சும்மா பிரச்சனை பண்ணணும்னே ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிட்டு இருக்காதீங்க. வாடா வா. சின்ன பையன் நீலாம் என்கிட்ட என் நேருக்கு நேரா நின்னு பேசுற. என்ன இந்த பாருங்க, தேவையில்லாம பேசாதீங்க. மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போங்க. சும்மா ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க. இங்கேயாச்சும் எங்க அக்கா நிம்மதியா இருக்கட்டும். இவளுக்கு இதேதான் வேலை. அடுத்தவங்க நிம்மதியை கெடுக்காம ஒரு நாள் ஓய மாட்டான். என்னது எனக்கு அடுத்தவங்க நிம்மதியை கெடுக்கிறது தான் வேலையா? அது எனக்கு இல்ல, உன் பொண்ணுக்கு தான் அடுத்தவங்க நிம்மதியை கெடுக்கிறது வேலை. நான் இந்த வீட்டை வாசப்படியே மிதிக்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா என் தலை இழுத்து போராத காலம் இங்க வந்து நிற்க வேண்டியதா இருக்கு. இப்ப ரியாவை வெளியே வர சொல்றீங்களா இல்லையா? 10 பவுன் நகையை திருடிட்டு எவ்வளவு கமுக்கமா ரூம்குள்ள உட்காந்துருக்கா. இந்த பாருங்க, எங்க அக்காலாம் உன வெளியே வர மாட்டாங்க. மரியாதை வீட்டை விட்டு வெளியே போங்க. நான் இப்பவே வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன். திருடிட்டு வந்து 10 பவுன் நகையை இப்ப எடுத்து வைக்க சொல்லு. நான் அதை கொண்டுட்டு நான் வெளியே போறேன். மரகதம், நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க பாத்துக்க. அப்பா விடுங்கப்பா, அவங்களுக்கு ஏதோ கிறுக்கு ஏதோ பிடிச்சிட்டு போல. அதான் இப்படி பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. டேய் உன் வயசுக்கு மீறி பேசுற பாத்துக்க. பைத்தியம் கீத்தியனா பல்ல உடைச்சிரும் பாத்துக்க. ஏ ரியா வெளியே வாடி. இங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு ரூமுக்குள்ள அப்படியே என்ன பண்ணேன்னு அப்படி கமுக்கமா இருக்கியோ. வெளியே வாடி முதல்ல. வாடி வா. உன்னெல்லாம் நம்பி வீட்டுக்குள்ள விட்டேன் பாத்தியா? என்ன சொல்லணும், சரியான திருடியாவுல இருந்திருக்க. ஐயோ அக்கா, நீ எதுக்குக்கா இப்ப இங்க வந்த? ஐயோ அவங்க லூஸ் மாதிரியே பேசிட்டு இருக்காங்கக்கா. விடு அஜித், அவங்களுக்கு ஒரு வேலையே இல்ல. விடு நான் பாத்துக்கிறேன். என்னடி அங்க குசு குசு? முதல்ல திருடன நகை எங்க வச்சிருக்கேன்னு சொல்லுடி. நகையை வச்சிருக்கியா இல்ல வித்து தின்னுட்டியா? இந்த பாருங்க, ஒழுங்கா பேசுறதா இருந்தா பேசுங்க, இல்லனா வீட்டை விட்டு வெளியே கிளம்பிட்டே இருங்க. அது என்ன வார்த்தை இதெல்லாம்? டேய் நீ சும்மா இருடா, நான் பாத்துக்கிறேன். இந்த பாருங்க, இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனையாம்ல? பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன பிரச்சனையா? ஏன் இவ்வளவு நேரம் நான் எதுக்கு கத்திட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியாதோ? ஆமா தெரியாது. இப்ப என்ன உங்களுக்கு? இந்த திமிரு பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல்ல. கீர்த்திக்கு செஞ்சு வச்ச 10 பவுன் நகை எங்கடி? திருடி என்னடி பண்ண? என்னது கீர்த்திக்கு செஞ்ச 10 பவுன் நகையை நான் திருடுனா? என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? ஆமாடி அம்மா ஆமா, நாங்கெல்லாம் லூசு. நீங்க தான் ரொம்ப தெளிவுல்ல. அதான் 10 பவுன் நகையை அப்படியே திருடிட்டு நேக்கா இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன். இந்த பாருங்க, சும்மா தேவையில்லாம என் மேல பழி போடுற வேலைலாம் வச்சுக்கிடாதீங்க. இந்த மாதிரிலாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஐயோ மேடம் எதுவுமே பண்ண மாட்டாவலாமே. கொலகாரி கொலகாரி. உன்னை பத்தி எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியோ? சும்மா கொலகாரி அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நடக்கிறது வேற பாத்துக்கிடுங்க. என்னடி பண்ணுவேன்? என்னடி பண்ணுவேன்? முதல்ல 10 பவுன் நகையை தாடி. முதல்ல திருடிட்டு வந்திருக்கா பாரு. இப்ப நீ நகையை எடுத்து வைக்கிறியா இல்ல நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டுமா? இந்த பாருங்க, யார் நகையை நான் எடுக்கல. போய் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா கொடுத்துக்கோங்க. அதை பத்தி எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஏண்டி எவ்வளவு திமிரா பேசுற? 10 பவுன் அடி, 10 பவுன். நீலாம் நல்லா இருப்பியாடி? அந்த ஆளை அதை திருடி அழிச்சு தின்னுட்டியா என்ன? ஏன் மரகதம், வீட்டை விட்டு வெளியே போறியா இல்லையா? இப்பதானே எனக்கு புரியுது. நான் இப்படி ஒண்ணு சொல்றேன்னா உன் பொண்ணை கேட்க உனக்கு துப்பு இல்ல. அப்போ குடும்பமா சேர்ந்து என் வீட்டுல நகை திருடி இருக்கிய. என்ன நீதான் உன் பொண்ணுட்ட சொல்லி அமுச்சு விட்டியா என்ன? நகை நல்லா நிறைய சேர்த்து வச்சிருக்கா, அப்ப எடுத்துட்டு வந்து. இப்ப பாரு, தங்கச்சி கூட பார்க்க மாட்டேன். ஒரு அரை அரைஞ்சுவேன் பாத்துக்க. ஐயா பரலோகம், அவ பேசுற பேச்சுக்கு அவள அரைஞ்சா கூட தப்பு இல்லையா? என்ன எம்மா, நீயும் கூட்டு கலவாணி தான் போலயே. என்ன உனக்கும் கொஞ்சம் பங்கு தரேன்னு சொன்னாலுவளா? சீ, என்ன பொம்பளனே தெரியல. எவ்வளவு கேவலமா பண்றாங்க பாரு.
இப்போ நீங்களா வீட்டை விட்டு வெளியே போறீங்களா இல்லனா நானே இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணவா? பண்ற தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு என்னையும் மிரட்டுறியா? இந்த பாருங்க, நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. ஏதோ கிருஷ்ணனோட அம்மானோட தான் உங்களை நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். இல்லனா நடக்கிறது வேற. இன்னத்துக்கு அடிச்சு துரத்தி இருப்பேன். அடிப்படி அடிப்ப. என்ன அடிச்சா கேட்க ஆள் இல்ல நினைச்சியோ? இந்த பாரு, உன்னால முடிஞ்சத பாத்துக்க. இது என் வீடு. இங்க நின்னு கத்திட்டு இருக்காத பாத்துக்க. மரியாதை வெளியே போ. 10 பவுன் சங்கிலி எடுத்து வைங்க, நான் வெளியே போறேன். அதெல்லாம் என்கிட்ட இல்ல. யாரு திருடுனாங்களோ அங்க போய் கேளுங்க. என் வீட்டுக்குள்ள வந்து என் பீரோ திறந்து நகையை திருடுற தைரியம் எவ்வளவுக்கு இருக்கு? நீ தாண்டி இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணியிருப்ப. ஆமா நான் நகையை திருடுனே, அதை வந்து பார்த்தா. உங்ககிட்டலாம் இப்படி கேட்டா சரி வராது. இந்த நான் அப்ப என் பையனை கூப்பிட்டு வரேன். அதுக்கப்புறம் இங்க என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஆமா, இவ பையனை கூப்பிட்டு வந்தா அப்படியே நாங்க பயந்துருவோம். நீ யார வேணாலும் கூப்பிட்டு வா, எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்ல. சும்மா இங்க நின்று கத்திட்டு இருக்காதீங்க. அங்க நிம்மதி இல்லைன்னா இங்க வந்து உட்காந்துருக்கேன். இங்க வந்து என்ன சாக அடிக்காதீங்க. வெளியே போறியா இல்லையா? நீ வெளியே போறியா இல்ல நானே இப்ப கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளவா? ஆனா குடும்பமா நல்லா பேச கத்துக்கிட்டீங்க. பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு என்னையே இது பண்றீங்கல்ல, பாத்துக்கிறேன். நீங்களாம் அனுபவிப்பீங்க. பண்ண தப்புக்கு கண்டிப்பா நீங்களாம் அனுபவிப்பீங்க. ஆமா நாங்க பண்ண தப்புக்கு நாங்க அனுபவிச்சுக்கிறோம். நீங்க பண்ண தப்புக்கு நீங்களும் அனுபவிப்பீங்கல்ல, அதை நாங்க பாத்துக்கிறோம். மரியாதையை வெளியே போங்க. சுண்டக்கா பைய, நீ எல்லாம் என் முன்னாடி நின்னு பேசுறேன்னு இருக்குடா உனக்கு. ரியா, எப்படி ரியா இந்த பொம்பளை கூட இவ்வளவு நாள் இருந்த? என்ன பண்ண? எல்லாம் என் தலையெழுத்து. எங்க முன்னாடி அந்த பொம்பளை எப்படிலாம் பேசுது? அப்போ வீட்டுல உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்தி இருக்கோம். விடு அஜித், அது புத்தியே அவ்வளவுதான். ஏண்டி, உனக்கெல்லாம் ஒரு நேரம் சொன்னா அறிவே வராதா? புத்தியே இல்லையா? அதான் வெளியே போன இவ்வளவு பேர் சொல்றாமே, அப்புறமா எதுக்கடி முழு மாடு மாதிரி நின்னுட்டு இருக்க? வெளியே கிளம்படி முதல்ல. என்ன அப்படியே திருத்தன்னு பாத்துட்டு இருக்க? இந்த பாரு, நான் செத்தா கூட நீ வரக்கூடாது. ஆமா நீ செத்தா நான் ஏன் வர போறேன்? எல்லாம் உன் மவனே பாத்துக்கிடுவான். ஆமாடி, என் மவனே பாத்துக்கிடட்டும். நீ நான் செத்து போயிட்டேன்னு கூட இந்த வாசலை மிதிக்காத. சரி, குடும்பமா சேர்ந்து இப்படி என் நகையை திருடிட்டாள்வல. நல்லா இருப்பாள்வலா? பாவிங்க. இத இப்படி விட்டா சரி வராது. நகையும் திருடிட்டு எவ்வளவு திமிரா பேசுறாளுவே. இவ இப்படி இருப்பா நான் நினைச்சு கூட பார்க்கல. பாத்தீங்களா எப்படி கத்திட்டு போறான்னு? அம்மா ராணி, விடுமா. இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். இந்த வீட்டு வாசப்படியா மிதிக்கட்ட அவ காலை உடைக்கிறேனா இல்லையான்னு பாரு. என்ன பண்ண எல்லாம் நேரம். ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லிட்டேங்க, இதுக்கப்புறம் அந்த குடும்பத்துக்கும் நம்மளுக்கும் ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. அம்மா விடுங்கம்மா. சரி பாத்துக்கலாம். அதுக்கு ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்ல அஜித், இவ கூட நம்ம ரியா இருக்க முடியுமா? ஒரு நாள் கூட காலம் தள்ள முடியாது. என் பிள்ளை எவ்வளவு கஷ்டப்பட்டு இவ கூட இருந்திருப்பா. அம்மா விடுங்கம்மா, அவங்க புத்தியே அவ்வளவுதான். இருந்தாலும் ஒரு நியாயம் திரும்ப வேண்டாம். கொலப்பலியே தான் போடுறாளுன்னு பார்த்தா என் பிள்ளை மேல அநியாயமா திருட்டு பழியெல்லாம் சேர்ந்து போடுறாளுவே. சரி விடுங்கம்மா, பாத்துக்கலாம். அவங்க தான் நகை எங்கேயாச்சும் மறந்து மாத்தி எங்கேயாவது வச்சிருப்பாங்க. இப்ப காணணும்னு அங்க கடத்து கத்திட்டு போவாங்களா இருக்கும். நீ விடுமா, நீ அதையே நினைச்சிட்டு இருக்காத. எப்படி மாதிரியா நினைக்காம இருக்க முடியும்? பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுது. என் பிள்ளை மேல இப்படி அபாண்டமா அநியாயமா பழி போடுறாரு. இவன் நல்லா இருப்பாள முதல்ல? ஐயோ அம்மா, அவங்க தான் லூசு மாதிரி சாப விடுற மாதிரி பேசுறாங்கன்னா நீங்களும் ஏமா அப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற என்னமா பண்றது? வேற ஏன் ஆதங்கத்தை நான் எப்படி தீர்த்துப்பேன்? சரி விடுமா, நடக்கிறது நடக்கட்டும். ஆனா அந்த பொம்பளை உன்னை நிம்மதியாவே இருக்க கூடாது போலயே. இங்க வந்து அந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு போது பாரு. ஆமா ராஜித், அவங்களுக்கு இதே தான் வேலை. என்ன நேரமும் குறை சொல்லிட்டே இருக்கணும், இல்லைன்னா என்ன திட்டிக்கிட்டே இருக்கணும், என்கிட்ட சண்டை போட்டே இருக்கணும். அவங்களே சண்டை போடுவாங்க, அப்புறம் அந்த விஷயத்தை அவங்களே பெருசாக்குவாங்க. இதே தான் வேலை உங்களுக்கு. சரி விடுக்கா, நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. நான் எதுவும் ஃபீல் பண்ணலடா, எனக்கு அதுவே பழகி போச்சு. அம்மா, எனக்கு ஒரு காஃபி மட்டும் போட்டு தெரியாமா? ரொம்ப தலை வலிக்குது. சரிம்மா, நீ உள்ள போயிரு. அம்மா உனக்கு போட்டு எடுத்துட்டு வரேன். ஓகேம்மா.